தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சி தலைவர் விஜய் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலும் திமுக மீதான விமர்சனங்கள் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் விஜய். அதுல கூடுதலா அதிமுக பாஜக மீதான விமர்சனங்களும் இருக்கு. எப்படி பார்க்க? விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் ஆதரவு ஓட்டு வங்கி, விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி, இப்படி ரெண்டா பார்ப்பதாகத்தான் நான் உணர்றேன். விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுகிறது, அது டிவிகேக்கு நல்லது. இப்படியான ஒரு அரசியல் கணக்கு, இந்த கணக்கு பொதுவாக எல்லோரும் போடுறதுதான். திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி, அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி. இதுல டிவிகே, டிஎம்கே, பிஜேபி மற்றும் பல கட்சிகள் சொல்லிட்டாரு. அப்படி என்றால் அதிமுக, நாம் தமிழர் எல்லாமே பிஜேபி மற்றும் பல கட்சிகள்ல போய் அடங்குவதாகத்தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். விஜயோட ஆர்டரி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க, அது பிளஸ் பாயிண்ட். கிரௌடோட கரெக்டா கம்யூனிகேட் பண்றாரு, கொஞ்சம் ஈஸியா கம்யூனிகேட் பண்றாரு. ஏனென்றால் அந்த வந்திருந்தவர்கள், விருந்தினர்கள் அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அது பிளஸ் பாயிண்ட். ஆனால் அரசியல் செய்திகள் பெரிதாக இல்லை. அது இருந்த அரசியல் செய்திகளிலும் கொஞ்சம் பிழைகள் இருந்தது. அவ்வளவு பாப்பானா 1949 கட்சி தூங்கும் போது அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தானே, அது எப்படி பவளவிழா பாப்பாவாக மாற முடியும்? அது போக விசில் சின்னம், அது இப்பதானே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம், விசில் சின்னம்னு அவரு தூக்கத்துல எழுந்திரிச்சு ஓட்டு போடுவார்னு சொல்றதுலயும் அது பொருத்தமாக தெரியவில்லை. சினிமா என்றால் நான் சினிமா விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே என்று அவர் சொன்னார். சினிமான்னு வரும்போது இந்த விமர்சனம் வரத்தாங்க செய்யும். அண்ணா காலத்திலே திரைக்கலைஞர்கள் நிறைய இருந்தாங்க. எம்ஜிஆர், SSR போக நிறைய கலைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அது திரைமொழிங்க. சித்தாந்தத்தை மிக எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொதுமக்கள் ஊடகத்தின் வழியாக சொல்வது, அவ்வளவுதான். அதுக்கு முன்பு நாடகம் மூலமாக கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களோட பள்ளி காலகட்டங்கள்ல திமுக தலைவர்கள் நிறைய பேர் நாடகத்தில் நடிப்பாங்க. அண்ணாவே நடிச்சிருக்காரு, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துல அண்ணாவே நடிச்சிருக்கிறாரு. எனவே இது வெறுமனே சினிமான்னு யாருமே கொச்சைப்படுத்தல. திரைமொழினா எம்ஜிஆர் சித்தாந்தத்தை திரைமொழி வாயிலாக சொல்லும் போது அந்த சித்தாந்தத்தை திரையில் அப்படியே அவர் வாழ்ந்து காட்டுவார். விஜய் அப்படி காட்டவில்லை. இதுதான் அது இருக்கிற பிரச்சனை. அப்படி என்றால் திரைமொழி வாயிலாக அவர் எந்த தலைமுறைக்கு கருத்து சொன்னார்? ஒரு தலைமுறைக்கும் கருத்து சொல்லல. அவரை பொறுத்தவரையில் பொழுதுபோக்கு படங்கள், அவ்வளவுதான். சில படங்கள் பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்கும், சில படங்கள் ஹிட் ஆகாம இருக்கும். அது ஒரு விமர்சனம் இல்ல. ஆனா சினிமான்னு கொச்சைப்படுத்துற மாதிரி விஜய் ஃபீல் பண்றாரு, அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த திருவள்ளுவர் அநீதி அராஜகம் தில்லுமுள்ள, அது ஒன்ஸ் மோர் ட்வைஸ் மோர்லாம் வாங்குச்சு. இதெல்லாம் திமுக முதற்றே உலகு, அதெல்லாம் பொருத்தமற்ற விஷயம். அடிப்படையில ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் எதிர்கட்சிகள் எல்லாமே ஓட்டு கேட்க முடியும். அது தகரப்பா துருப்பிடித்த கத்தியெல்லாம் சொல்ல முடியாது. எப்போதுமே அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த வகையில அவர் அவரோட டிவிக்கு எப்படி பொசிஷன் பண்றாருன்னா, திமுகவுக்கு எதிரான கட்சி, திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் நாங்கள் தான் ஒரே ஆப்ஷன்றாரு. அப்படின்னா கூட்டணி இல்லை என்றுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கூட்டணி இல்லை என்றால் அது காங்கிரசுக்கு சேர்த்து கதவடைக்கப்படுகிறது, அப்படிதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்படி என்றால் இது உண்மையிலேயே எவ்வளவு சதவீத ஓட்டு வாங்குவாரு இல்ல, அது எல்லாமே அவங்கவுங்க ஹேஷியம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கணக்கு இருக்கிறது. பழந்தென்று கோட்டை போட்டவர்களுக்கு கோட்டை என்பது கனவாகி போனது அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர் காலத்திலே 1980 மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை. 86 முனிசிபல் தேர்தலில் வெற்றி பெறவில்லை. 86 இடைத்தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெறவில்லை. எனவே கனவாகி போனது என்பதெல்லாம் பொருத்தமற்ற விஷயம். திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கினே எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே சொல்லியாச்சு 1977. எனவே முழுக்க திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதாக அந்த உருவகம் செய்வதே தவறு என்பதுதான் என் கருத்து. பிரதமர் முன்வைத்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் சொன்ன விமர்சனத்தையும் அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆற்றிய விமர்சனத்தையும் சொல்லி நாங்க தான் டாப் என்ஜின் அப்படிங்கிறாரு. அது ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசல அப்படிங்கிறதையும் அவரே சேர்த்து சொல்றாரு. அது ஓவர் கான்பிடன்ஸா பார்க்கணுமா? டாப் என்ஜின் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த பட்ஜெட் மீதான ஏதாவது ஒரு விமர்சனமாக வைத்திருக்கணும்ல. ஏதாவது ஒரு வகையில பட்ஜெட்ல சில சிறப்பம்சங்கள் இருந்தது, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, ஏதோ ஒன்று சொல்லி இருக்கணுமே. பட்ஜெட்டை பத்தி கனத்த மௌனம்ல. எந்த ஒரு கட்சியும் பட்ஜெட்ல மௌனம் சாதிக்காத, பிற விஷயங்கள்ல மௌனம் சாதிப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். பட்ஜெட்டை பாராட்டி சொல்லுவாங்க, இல்லைன்னா எடுத்து சொல்லுவாங்க, இல்ல விமர்சனம் கலவையாக இருக்கும். எதுவுமே சொல்லலையே. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அந்த கிளைம் வைக்க முடியும் என்பதுல எனக்கு சந்தேகமா இருக்கிறது.
இப்படிப்பட்டவர்களும் உட்காரும் சூழல் வந்து விட்டது என்று கண்ணீர் விட்டனர். கண்ணீரை துடைக்க உருவானதுதான் தமிழக வெற்றி கழகம்னு சொல்றாரு. அப்படி கண்ணீர் விட்டிருந்தால் மீண்டும் எப்படி 1996 இருந்து 2001 வரைக்கும் கலைஞர் ஆட்சி வந்திருக்கும், 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி வந்திருக்கும். எனவே அப்படியாக கண்ணீரை துடைக்க உருவானது அது எல்லாம் பொருத்தமற்றது. வீட்டுக்கு வீடு விஜய்னு சொல்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்றாரு. இளைய தலைமுறை ஓட்டு இருக்கு, அது நமக்கே அது தெரிந்த விஷயங்கள் தான். அது எந்த அளவுக்கு அவர்களால் போலிங் பூத் ஒர்க்க பார்த்து பூத்துல அவங்க ஓட்டை பதிவு செய்ய முடியும், இது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். மிக்க நன்றி திரு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு